இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்ற வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கேன். இலங்கை நாட்டில் சூப்பராக எல்லோரும் விரும்பி சமைச்சு உண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கறியை செய்து காட்ட போகிறேன். பீஃப் கறி. அதை எப்படி செய்வதென்று காட்டுவதற்கு முன் வாங்க அவசியமான பொருட்களை பார்த்து விடுவோம். பீஃப் 1 கிலோ, தக்காளி 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் பேஸ்ட், தனி மிளகாய் தூள் 3 கிரண்டி, சின்ன வெங்காயம் சிறிதளவு, கறிவேப்பிலை ரம்பை, சீரகத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, இறைச்சி மசாலா தூள் 1 கிரண்டி, மிளகுத்தூள் 1/2 கிரண்டி, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. இனி இதுதான் இன்றைக்கு கறிக்கு அவசியமான பொருட்கள். இனி வாங்க எப்படி செய்வதென்று பார்ப்போம். இனி வாங்க அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இப்போ இதை நல்லா துடைச்சி போட்டோம். நல்லா சூடாகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஃபேன் வந்து காஞ்சிடுது. நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்வோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடு. இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு இந்த பீஃப் துண்டுகளை இதுக்கு சேர்த்துருவோம். இனி அடுப்பை கொஞ்சம் நல்லா கூட்டி வச்சு போட்டு இதை நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். கொஞ்ச நேரம் நாம இதை மூடி வைப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே வைக்கணும். இதுக்கு பிறகு இந்த எண்ணெய் நல்லா இதாகணும், ரோஸ்ட் ஆகணும். உப்பு சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். எடுத்து வச்சு தக்காளியை இதுக்கு சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு மறுக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை மூடி வைக்க போகிறோம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிந்து இதாகிட்டு இப்போ நாம் வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது பச்சை மிளகாய் 4 எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி இடித்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம். நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. கடைசியாக அவசியமாட்டா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது நம்ம தெரியும் தானே, 1 கப் ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்தோம். அது அளவாக சொல்கிறேன். இந்த அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா 1 கிலோ இறைச்சும் அதுக்குள்ளே நல்லா அந்த எண்ணெயிலே அப்படியே இதாகி வரணும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இறைச்சியில் உள்ள தண்ணி தான் அந்த தண்ணி. இதெல்லாம் அப்படியே கடைசியாக வற்றி நமக்கு டேஸ்ட்டாக தரும். அடுத்தது வந்து மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், பீஃப் மசாலா பவுடர், அடுத்தது 2.5 மேசக்கரண்டி தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் மிளகும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எப்படி வரும்னு. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம கடைசியாக ஒரு சொட்டு தண்ணி சேர்க்கணும் இதுக்கு.
கறிவேப்பிலை, ரம்பை, சின்ன மிளகாய் ஒரு 4-5 இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ தான் நாம் தண்ணி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை கொஞ்சம் அப்படியே இந்த மசாலாவெல்லாம் இதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி ஒரு 100 ml மாதிரி சேர்த்துருவோம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நாம் வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா மசாலாவெல்லாம் உள்ளுக்கு நல்லா உறிஞ்சு எடுத்த பிறகு நாம் கறியை பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு. உப்பெல்லாம் நான் பார்த்துட்டு எல்லாம் அளவாக இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இனி என்னுடைய பீஃப் கறி ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்னு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. என்னுடைய மெத்தடில் உங்களுக்கு இலங்கை நாட்டுப்படி உங்களுக்கு சமைச்சு காட்டினேன். இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் சமைச்சு பாருங்கன்னு இது வற்புறுத்தி சொல்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு நாளை உங்கள் முன் வந்து நிற்பேன் நாளைய தினம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.